ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே, என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றியதால், என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதால். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். எந்தன் ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்தன் ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவை வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவை வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் அதிகாலை பொழுதுல உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. கர்த்தர் தெரிந்து கொண்டதின் பின்னணி என்ன என்று சொல்லி நேற்றைய தினத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். தேவனுடைய ரகசியங்களின் ஆழங்களை கண்டறிகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இன்னும் அதை தொடர்ந்து இந்த நாளிலேயும் அந்த தலைப்பிலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா.
இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கானானியரின் ராஜாவை முறியடிக்க தேவன் தெரிந்து கொண்டது யார் என்கிற தலைப்பில் நாங்கள் செய்தியை பார்க்க போகிறோம். எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், முதல் தகுதி என்ன என்று பார்க்கும்போது உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் அவர் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய இரகசியத்தின் ஆழங்களை அறிந்து அதை நாம் தனித்தனியே பெற்று கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இந்த நாளில் நான் பார்க்க போகிற ஒரு காரியம், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவன் யார் கரத்திலே யுத்தத்தினுடைய வெற்றியை ஒப்பு கொடுத்தார், இதை நாம் முதலாவது பார்க்கணும்னா நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்கலாம். அவனுடைய சேனாபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபிதோக்கின் மனைவியாகிய தெபோரா என்னும் தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஏகூத் மரணம் அடைந்த பிறகு எப்பவுமே நியாயாதிபதிகளாய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விசாரித்த நாட்களிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க. ஆனால் மறுபடியும் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தபோது கர்த்தர் என்ன செய்தார், யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விற்று போட்டார். அவனுடைய சேனாபதி ஒருத்தன் இருக்கிறான், சிசரா. இப்போ அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவனுக்கு இருந்தது 900 இருப்பு ரதங்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தான், கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்போ நெருக்கத்திலே தேவனை நோக்கி நாம் முறையிடும்போது கர்த்தர் கேட்கிறவராகவே இருக்கிறார். ஒருவேளை நாம் பாவம் செஞ்சிருக்கலாம், அதனால நாம் பகைஞருடைய கையில் விற்று போட்ட ஒரு நிலைமையில் காணப்படலாம். ஏதோ வியாதிகளோ கடன் சுமைகளோ இல்லைனா தனிமையான சில பாதைகளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சியோ காணப்படலாம். ஆனால் அந்த நேரத்தில் தேவனை நோக்கி முறையிடும்போது தேவன் அந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை இதில் பார்க்கிறோம். அந்த நாளில் ஏற்படுத்தினது தான் தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியை ஆண்டவர் இஸ்ரவேலிலே நியாயம் விசாரிப்பதற்காக ஏற்படுத்தினார். இப்போ யார் எழுப்பினார்? நியாயாதிபதியாக தேவன் எழுப்பினார். யாரை எழுப்பினார் என்று பார்க்கும்போது தெபோராளை எழுப்பினார். இந்த தெபோராள் எப்படிப்பட்டவங்க என்று நாம் பார்க்கும்போது தன்னுடைய நேரத்தை தேவ சமூகத்திலே அதிகமாய் செலவழித்தது நிமித்தம் அவங்க ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா தெபோராளுடைய அந்த இடத்தை நோக்கி பேரிச்ச மரத்தின் கீழே என்ன செய்தாளா, குடியிருந்தாள். இஸ்ரவேல் புத்திரர் நியாய விசாரணைக்காக அவளுக்கு போகும்போது அவளிடத்துல போகிறது வழக்கமாக இருந்தது. அப்போது ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, அவங்க பாராக்கை வரவழைத்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போ. நான் யாபின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆனால் என்ன செய்தார், இந்த இடத்துல நீ வந்தாதான் நான் போவேன் என்று சொல்லி அதை வாசிப்போம்.
நீ என்னோட கூட வந்தால் போவேன், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னபோது, பரவாயில்ல, பாராக் சொல்றாரு, நீ வரணும் அவ்வளோதான் எனக்கு என்று சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, சிசராவை யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? யாபீன் இல்லை, ஹல்லேலூயா. சிசரா வாசிப்போம் 8ஆம் வசனத்திலிருந்து. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழுப்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனார். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். தெபோராலும் அவனோட கூட போனான். கேனானியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாவின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயின் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாவின் குமாரன் பாராக் தாவூர் மலையில் ஏறி போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்டது. சிசரா இதை கேள்விப்பட்ட போது என்ன செய்றாரு? 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும், தன்னோடு இருக்கிற எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். ஆண்டவர் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா அவங்கள வரவழைத்து சத்துருக்களை என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தெபோராள் பாராக்கை நோக்கி எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே என்று சொல்லி, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா? இப்போ திடப்படுத்துகிறது யாரு? தெபோராள் திடப்படுத்துகிறார். என்னதான் பெரிய யுத்தத்தை செய்வதற்குரிய சகல காரியங்களும் இந்த பாராக்கிட்ட இருந்தாலும், சேனைகள் இருந்தாலும், அவன் முழுவதுமாக கர்த்தரையும் நம்பி கர்த்தரை வார்த்தையை சொல்லி திடப்படுத்தின இந்த தெபோராளை நம்பி அவன் என்ன செய்கிறான்? முன்னேறி செல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த தெபோராள் எதற்காக அந்த ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டாங்கன்னா, அவங்க அந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்க இருந்த வெற்றிக்கு அவள் ஒரு உறுதுணையாக இருந்து முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் அவங்களை பயன்படுத்தினார். இப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது 15ஆம் வசனம், கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். கர்த்தரே பட்டய கருக்கினால் என்ன செய்தாராம்? அவனை கலங்கடித்தார். இப்போ சிசரா என்ன செய்கிறான்? ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போகிறான். அந்த நேரத்தில் பாருங்க, இதில் ஏபேரின் மனைவி யாகேல் அந்த கூடாரத்து வரைக்கும் அவன் ஓடி வருகிறான். அப்போ இந்த அவள் என்ன செய்கிறான்? கூப்பிட்டுட்டு போய் அவங்க வந்து பயப்படாதீங்க உள்ளே வாங்க என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் என்ன செய்தாலாம்? ஒரு ஜமுக்காலத்தினால் மூடி குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தா என்று சொன்னபோது கொஞ்சம் குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள் என்று 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன கேட்கிறான்? 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 20, 21. அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராவது இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றார். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி என்ன செய்தார்? அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தார்.
இன்றைக்கி தேவ பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவர் யாரையுமே புறக்கணிக்கிற தேவன் கிடையாது, யாரையும் புறக்கணிக்கிறவர் கிடையாது, யாரையும் வேண்டாம் என்று சொல்லுகிறவர் கிடையாது. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை கேட்கிற நாம் யாராக இருந்தாலும் சரி, படிச்சிருக்கோமோ படிக்கலையோ, அப்படி இல்லைன்னா எந்த ஒரு ஜனமாக இருந்தாலும், ஒருவேளை பெண்களாக இருந்தாலும் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நமக்கு தேவையான ஒரு காரியம் என்ன, கர்த்தரோடு உள்ள ஒரு உறவு, தேவனோடு நம்ம தனிப்பட்ட உறவு நாம் கொள்ளும்போது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்வார், யுத்தத்தின் ஜெயத்தை நம்மை கொண்டே ஜெயிக்கிறதுக்கு நம்மை பயன்படுத்துவார். சிறந்த ஆலோசனைக்காரிகளாக எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க இருக்கிறது உண்டு. நல்ல ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், அதே மாதிரி தேவ பயமுள்ள நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷி அவர்கள் இணையும் போது என்ன ஆகுது, நல்ல ஆலோசனைகளை தன் மனைவி சொல்லும்போது தேவ பக்தி நிமித்தம் அந்த கணவன் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அது மட்டும் இல்லை, பெரிய படை தலைவர்கள், போர் அதிகாரிகள் எல்லாருக்கும் கூட ஆலோசனை கொடுப்பதற்கு என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்க தெபோராளை என்ன செய்தார், கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த பாராக்கு பயப்பட்ட போது கூட பாராக்கை திடப்படுத்தி கடைசி வரைக்கும் அவனை பலப்படுத்தி கடைசியில் கர்த்தருடைய யுத்தம் நடக்கிறதை கண்டு அவன் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு என்ன செய்தார், கர்த்தர் தெபோராளை பயன்படுத்தினார். அதே போல இந்த யாகேலையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஏபேரின் மனைவி யாகேலை பயன்படுத்தினார். அவருக்கு ஒரு கூடாரவாசி தான், நீ கூடாரவாசி என்று சொல்லும்போது தேவன் நம்மை சொல்லுகிறார், நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டமும் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். இப்போ இந்த கடைசி கொடிய காலங்களில் நாம் தேவனோடு கூட நாம் ஒன்றாக இணைந்திருக்கும் போது, எனது ஆரம்ப காலங்களில் கூட தேவன் ஊழியத்துக்கு அழைத்த போது ஊழியத்தை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் தேவ சமூகத்தில் தினம் தினம் எனக்கு வேலைக்கு போக வேண்டிய நான் வீட்டில் இருக்கிறேனே ஆண்டவரே, என் குடும்பத்தில் தேவைகள் வந்தால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி என் ஹஸ்பண்டுடைய வேலையின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். அது ஒன்று தான், தேவனோடு பாடல் பாடுறதும் பைபிள் வாசிக்கிறதும் கர்த்தரிடத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறதுமாக இருந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அருமையாய் நடத்தினார். அதுபோல இந்த நாளிலேயும் கூட ஒருவேளை நம்ம கூடாரவாசியாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் நாம் உழைத்து சம்பாதித்து அந்த பணத்தை கொடுக்க முடியாதவர்களாக ஒருவேளை காணப்படலாம். சில நேரங்களில் நமக்கு அதற்குரிய திறமை இல்லாமல் கூட காணப்படலாம். நான் கூட அதிகமாக உலக பிரகாரமாக என் கரங்களிலே வைத்து ஏதாவது ஒரு செலவு என்று பண்ணினதில்லை. எல்லா காரியங்களையும் என் ஹஸ்பண்ட் பார்த்து கொள்ளுவாங்க. நான் என்னுடைய வேலைகளை முடிக்கிறதும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதும் ஜெபிக்கிறது மட்டும்தான் நான் செய்து வந்தேன். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவரே எங்களுடைய குடும்பத்தை அற்புதமாய் நடத்தி வந்தார். நாங்கள் சொந்தமாக ஒரு இடத்தை வாங்கும்போது கூட தேவனுடைய ஆலோசனைக்கு நாங்கள் முற்றிலுமாக கீழ்ப்படியாதது நிமித்தம் அது எங்களை விட்டு சில காலங்கள் கழித்து நாங்கள் அதை விற்க வேண்டிய நிலைமை வந்தது. ஆனால் வாங்கும்போது கூட ஒருவரிடத்திலையும் கடன் படக்கூடாது என்கிறது போல நாங்கள் தீர்மானம் எடுத்து என் ஹஸ்பண்ட்க்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கடன் இல்லாமல் அந்த வீட்டை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நம்ம இந்த உலகம் எப்படி வேணா சொல்லலாம், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார், தெபோராளை போல தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த யாகேலை போல தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை பாராக்கு போல பலர் காணப்படலாம், வல்லமை உள்ளவர்களாக காணப்படலாம். அநேக சகோதரர்கள் அநேகர் நல்ல வல்லமை உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக காணப்படலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நாம் இருக்கும்போது, நம்மை கர்த்தர் பயன்படுத்த சித்தமாக இருக்கும்போது நம்மால் கூடாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை தெபோராள் அந்த இடத்துல எழும்பாவிட்டா என்ன நடந்திருக்கும்? தெபோராள் சொல்கிறாங்க, நான் தாயாக இஸ்ரவேலிலே நான் தாயாக, 7ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள்
சொல்லுகிறார், கடைசி காலம் ஆயிடுச்சு, எழும்புங்க, தாயாக எழும்புங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நான் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் மறைக்காதபடிக்கு ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரிடத்திலிருந்து விசாரித்து நான் புத்தி சொல்லுகிறேன். ஒருவேளை நிறைய பேர் இருக்கலாம், மேய்ப்பர்கள் போதகர்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு பெற்று எடுக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில பெற்றெடுத்த தகப்பனை போன்றவர்கள் அநேகர் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அது போலத்தான் இந்த நாளில் தெபோராள் சொல்றாங்க, நான் தாயாக எழும்பும் அளவும். ஒரு முறை நாங்கள் பெங்களூரில் போய் ஒரு 1.5 வருஷம் என் ஹஸ்பண்டுடைய ரொம்ப மோசமான ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன், அந்த யோசிக்க முடியாத சடனாக ஒரு திடீரென்று வந்த ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ், அதை பார்த்தது நிமித்தம் அவங்க மூளையில் ஒரு ஸ்ட்ரக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நான் 1.5 வருஷம் நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே இருக்க கிளைமேட்டு, நாங்கள் இருக்கும்போது பால்தங்கையா பிரதருடைய சர்ச்சுக்கு போவேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய மகனையும் நான் பார்த்து கொண்டே டெய்லி இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், என்ன அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினாலும் என்னுடைய மகன் இருந்ததுனால நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த இடத்துல இருக்க விடலை. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சனிக்கிழமை புறப்பட்டு இங்கே வந்து சபையை நடத்திவிட்டு ஊழியர்களை செய்துவிட்டு போக தேவன் உதவி செய்தார். ஆனாலும் கூட ஒரு 4-5 நாள் சபையை விட்டு நான் பிரிந்திருக்கும் போது ஒரு தீர்க்கதரிசி திடீர்னு என்னோடு கூட பேசினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ எதற்காக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ சென்னைக்கு திரும்பு, அங்கே உனக்காக காத்திருக்கிற அநேக யாருமற்ற பிள்ளைகள், விதவைகளாக இருக்கிற பிள்ளைகள் அநேகர் சென்னையில் இருக்கிறாங்க, உனக்காக அவர்கள் காத்திருக்கிறாங்க, நீ அவர்களுக்கு தாயாக எழும்பி நின்று அவர்களை வழி நடத்த வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளாக அநேகர் உனக்காக காத்திருக்கிறாங்க, நீ கம்ஃபர்ட் எடுத்து நீ வசதியாக இருக்குது என்று சொல்லி எனக்காக என்னுடைய மகனுடைய துணை இருக்குது, எங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு என்று நினைக்காத, நீ இருக்க இருக்க இந்த இடம் உனக்கு என்ன மாறி போயிடும், முள்ளுக்குள்ள நடக்கிறது போல மாறி போய்விடும், நீ திரும்ப என்று சொல்லி எச்சரித்தாங்க. அப்போ அந்த நாளில் நான் உடனே முடிவு பண்ணினேன், நான் செய்திருக்கிறது தவறு என்று சொல்லி. சில நேரம் நம்ம கூட அப்படிதான் நினைப்போம், ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக வசதியாக நம்ம ஒரு சிச்சுவேஷன் அமையும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, இதிலே இருந்துடலாமே, நம்ம ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணும், ஏன் கஷ்டப்படணும் என்றெல்லாம் நினைப்போம். தேவன் அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. நம்மளை கடலோரத்தில் ஒரு அருமையான ஒரு கப்பலை செஞ்சு ஒரு கடற்கரை ஓரத்தில் சும்மா வச்சு அழுக்கு பார்க்கறதுக்காக தேவன் நம்ம என்ன செய்யல, தெரிந்து கொள்ளவில்லை. கடலின் ஆழங்களில், ஆறுகளின் ஆழங்களில் அக்னி ஜுவாலைகளின் நடுவில் நாம் போகணும். அதன் நடுவில் தேவன் நம்மோடு இருக்கிறதை உறுதிப்படுத்தணும் தான் உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொண்டது ஒன்றே ஒன்று, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என்னுடைய சித்தத்தின்படி தேவன் எதையும் செய்ய மாட்டார், அவருக்கு சித்தமானது அவரது கையினால் வாய்க்கும் என்பதை நான் அந்த நாட்களிலேயே புரிந்து கொண்டேன். அப்போ எப்பவும் நான் சொல்வேன், ஆண்டவரே என் சித்தம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு தெரியல, உங்கள் சித்தப்படியே நடத்துங்க என்று சொல்லும்போது கடின பாதையாக இருந்தாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையிலே நடத்தி வந்தார். இன்றைக்கும் கூட எங்களுடைய ஊழியங்களில், எங்களுடைய லிங்க்ல வருகிற அநேகர் உடைக்கப்பட்ட பிள்ளைகள், அநேகர் கைவிடப்பட்ட பிள்ளைகள், தங்கள் கணவன் இல்லாமல், ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோர்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள் இல்லாதபடிக்கு சபிக்கக்கூடிய பெற்றோர்களை தங்கள் பெற்றோராய் பெற்ற பிள்ளைகள், அநேக வியாதியஸ்தர்கள், தீர்க்க முடியாத கடன் சுமையில் இருக்கிற பிள்ளைகளை தான் தேவன் என்னிடத்தில் கொண்டு வருகிறார். ஒருவேளை யாகேலை போல நாங்கள் கூட அவ்வளவா பெரிய அளவில் எனக்கு இந்த உலகத்தின் காரியங்களிலே நான் ஈடுபட முடியாவிட்டாலும் கூட என்னுடைய சூழ்நிலையின் நிமித்தம் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எப்பொழுதுமே உனக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை மட்டும் செஞ்சுட்டு நீ வீட்டுக்கு திரும்பி வா, அதிக நேரம்லாம் அதிக இடங்களுக்கு தூரங்களுக்கு போக அனுமதிக்க மாட்டாங்க. அப்படியே நான் வாழ்ந்து பழகிட்டதுனால இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வெளியில் போகிறது கிடையாது, ரொம்ப ரேர் தான் நான் போவேன். அதிகமாக செபிக்கிறதும்
தேவனுடைய சபையிலே வந்து ஜெபங்களை நடத்துவதும், அதிகமாக ஜெபம் நடத்துகிறது தான் வேத வாசிப்பு, ஜெபம். இதை தவிர என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் அதிகமாக நான் எதையுமே செய்கிறது இல்லை. இன்னைக்கு அநேகர் கேள்வி கேட்குறாங்க, எப்படி நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ண கூடும்னு சொல்லி. எங்கள் ஊழியத்துக்கு வரவங்க எல்லாருமே எப்படி வராங்கன்னா, கணவன் மனைவி பிள்ளைகளாய் வராங்க. நான் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு தான் வராங்க. அதுக்கு மேலே உள்ளவங்க சகோதரர்கள் அப்படி எதுவும் நான் டைரக்டாக நான் பேசுகிறது கிடையாது. ஒரு இடத்துல போய் கூட்டம் நடத்திட்டு வருவது உண்டு. ஆனாலும் எங்கள் ஊழியத்தில் என்னோடு வருகிற பிள்ளைகள், என்னிடத்தில் வருகிற பிள்ளைகள் எல்லாருமே கணவன் மனைவி பிள்ளைகளாய், அவர்கள் என்னை விட வயதிலே குறைந்தவர்களாய், ஆலோசனைக்காக ஒரு தாயுடைய ஆலோசனை அதற்காக வருகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறதுனால அவங்களுக்கு தான் நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆலோசனைகளை கொடுத்து, அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் இருந்ததுன்னா தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் அவர்களுடைய சமூகத்தில் அவர்களுடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுக்கிறார். பிரிந்து போகாதபடி குடும்பத்தோடு கணவன் மனைவியாய் இணைந்து வாழும்படி கிருபை தந்து இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தி வருகிறார். எங்கள் ஊழியத்தில் வருகிற பிள்ளைகள் கூட வாலிப பையன்க வருவாங்க. ஆனால் நான் அவர்களை எப்படி பார்ப்பேன்னா, எனக்கு தேவன் கொடுத்த 3 பிள்ளைகள் இருக்காங்க. அதுபோல என்னுடைய சொந்த பிள்ளைகளாக நான் அவர்களை நேசிப்பதனால, அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதனால நிச்சயமாய் அந்த இடத்துலையும் ஆண்டவர் என்னுடைய வரம்புக்கு மீறி செயல்படுவதற்கு தேவன் ஒரு நாளும் இடம் கொடுக்கவில்லை. இப்போ இதை கேட்கிற பிள்ளைகள் நாம கூட நிறைய நேரத்தில் பலவிதமான பேச்சுகள், வார்த்தைகள், நெருக்கங்கள், பரியாசங்கள் இதையெல்லாம் கேட்டு நாம் சோர்ந்து போயிருக்க கூடும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, நியாயாதிபதியாக தெபோராளை தேவன் பயன்படுத்தினார். இஸ்ரவேல் புத்திரர் அழிந்து போயிடக்கூடாது என்று சொல்லி சில காலங்கள் வரைக்கும் அவளை வைத்து என்ன செய்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நன்றாக நடத்தினார். ஒருவேளை இந்த நாளில் உங்களை ஏன் அந்த மாதிரி ஒரு உன்னத நோக்கத்துக்காக தெரிந்திருக்க கூடாது? நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் இணைந்து கட்ட வேண்டிய கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த நாளில் நான் பெண் தானே, நான் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை என் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டும் இல்லை. என் குடும்பத்தில் என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுடைய சொந்தக்காரங்க யார் கஷ்டப்பட்டாலும் சரி, எங்களிடத்துல போதுமான அளவு பொருளாதார ஐஸ்வர்யத்தில் நாங்கள் இருந்தோம்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்ககிட்ட இருந்ததெல்லாம் கர்த்தர், ஆவியானவர். அப்போ என் ஹஸ்பண்ட் ஆவியானுடைய அபிஷேகம் பெறாவிட்டாலும் என்னை அவங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் மதியம் கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்காக ஜெபித்து அப்புறம் கடந்து வருவோம். எங்களுடைய வாழ்க்கையின் மேன்மை எல்லாம் கர்த்தராக தான் இருந்தார். மற்றபடி பணமோ இல்லைனா நகைகளோ சொத்துக்களோ பெரிய அளவில் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே எங்களிடத்துல அதிகமாக இருந்ததில்லை. ஆனால் எங்களோடு இருந்து எங்களை மேன்மைப்படுத்தினது, கனப்படுத்தினது எல்லாமே கர்த்தர் தான். அதனால அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. நான் நினைக்கிற விதத்தில் என்னோடு கூட ஊழியத்தில் முன்னாடி வந்து நிற்கலை. பண்டிகை காலங்களில் பரிசு கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு பிபிஎஸ் டைமில் நல்ல ப்ரைஸ் கொடுப்பாங்க. நான் மேலேருந்து ஊழியம் செய்தாலும் கீழந்து மேலே வந்து எப்போதும் பார்த்துட்டே போவாங்க, எனக்கு உதவியாக இருப்பாங்க. ரொம்ப சிக் பெட்டில் இருக்கும்போது கூட என்னை வந்து ஊழியத்துக்கு அனுமதிப்பாங்க. சில நேரம் அவங்களுக்கு ரொம்ப முடியலன்னா வீட்டில் நாங்கள் கூட்டம் நடத்தினது உண்டு. அப்போவும் அவர்கள் அந்த இடத்துல இருந்து பொறுமையாக இருப்பாங்க. நிச்சயமாக அந்த டயாலிசிஸ் டைமில் அவங்களுடைய சரீரத்தில் இந்த பாடுகளுக்கு ஒருவேளை வேற யாராவது இருந்தால் பயங்கர கோவப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த நேரம் எல்லாம் எனக்கு இடம் கொடுத்தாங்க. எங்களோடு கூட வருகிற பிள்ளைகள், பெண்கள் தான் அதிகமாக எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் ரொம்ப ஆசை. நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த நாட்களில் கூட வருகிற பிள்ளைகளுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுப்போம். இப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் சமைச்சு கொடு, ஜனங்கள் சாப்பிட்டுட்டு போட்டோன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவன் ஒருவேளை உங்கள் வீடுகளில் கூட ஒருவேளை உங்களை கணவனாக இருக்கலாம், இல்லைன்னா அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஒருவேளை சில சூழ்நிலைகள் அவங்க சொந்தங்களாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களோட நின்று அவர்கள் உறுதுணையாக இராததுனால தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்க வேண்டாம். உற்சாகம் கொள்ளுங்க. தெபோராளை போல, யாகேலை போல ஞானமாய் செயல்பட நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. குடாரவாசியை போல நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் செபித்து தேவனை துதித்து
வார்த்தைகளை தியானித்து ஆண்டவருடைய சந்நிதியிலே காணப்படும் போது தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். அதற்கு பிறகு அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தெபொராள் அருமையாய் பாடல் பாடி தேவனை துதித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால இந்த நாள் சிறுமைப்பட்டு போயிருக்கனே நினைக்காதீங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளுக்கு இன்று பேசி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உபத்திரவத்தின் பாதைகள், நெருக்கத்தின் பாதைகள், கற்றுக் கொடுத்த பாடங்கள் எத்தனையோ ஆண்டவரே. தகப்பனை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதை கடந்து போன பாதைகளுடைய நெருக்கங்கள் அன்றை ஒவ்வொன்றும் என்னை உருவாக்கி ஆண்டவரே, என் தகப்பனை தளர்ந்து போகாதபடி என் ஆண்டவருடைய நேசக்கரம் என் மீது இருந்து உங்களிடையில இழுத்து கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்து கொண்டு வருவது போல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவது போல இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்கெல்லாம் நெருக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்களோ ஜனங்கள், அங்கெல்லாம் திறந்த வாசலை கொடுத்து தெபொராளை போல எங்களை பயன்படுத்துக ஆண்டவரே. ரீ மாலர சந்தர தியாங்கர ஹம்சமர தியாங்கரபா ரீ ஹதுரி திரிவி அம்தனவி அக்னி அங்கர தியாங்கரபா. அன்றை எங்களுடைய வார்த்தைகள் பாராக் போன்ற அநேகருக்கு ஆண்டவரே எலிசா சொன்ன போது ராஜாவுக்கே ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் போல இருந்தானே, அது போல எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்களிடத்துல பட்சபாதம் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை ஆண்டவரே. பட்சபாதம் இல்லாமல் எங்களை பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன், எங்களை அங்கீகரிக்கிற கர்த்தராக இருக்கிறேன். இதை உலகத்திற்கு வெளிப்படுத்துவீராக என்று செபிக்கிறோம். மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியை சரிப்படுத்தி அவளை விளக்குகளை எண்ணெய் ஊற்றி எழுந்து பிரகாசிக்க செய்வீராக. முழு குடும்பத்தின் ஆதரவோடு மகிமைப்படுத்தும் காலங்களை விரைவில் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.